இன்றைக்கு தூக்கம் மனிதனுக்கு எவ்வளோ முக்கியமானது, தூக்கம் குளறுபடிகள் காரணமாக என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் மனுஷனுக்கு வரும்னு சொல்லி அவங்களோட ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். அந்த வகையில் தூக்கம் வந்து மனிதனோட அடிப்படை தேவைகளில் உண்டு. நவீன தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக நிறைய பேர் வந்து தூக்கத்தை வந்து கம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டு வாழ்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு தேவையான குவாலிட்டியான ஸ்லீப் எடுக்கிறது இல்லை. குவாலிட்டி ஸ்லீப்புன்ற நேரம் தூங்குகிற டைம், மற்றது எந்த நேரம் தூங்குறது இல்லை, எத்தனை ஹவர் தூங்குற, எந்த நேரம் தூங்குற, அது ரெண்டும் முக்கியம். இதை மெஷர் பண்ணுறதுக்கு ஸ்கேல்ஸ் இது. இப்போ மனிதன் தூக்கம் வந்து இல்லாததுனால என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும்னு பார்த்தீங்கன்னா, மூளை தான் எங்களோட உடம்புல எல்லா செயற்பாடுகளையும் கண்ட்ரோல் பண்ணுறது. மூளை சீராக இயங்க வேணும்னு சொன்னால் கட்டாயம் வந்து குவாலிட்டி ஸ்லீப் தேவை. குவாலிட்டி ஸ்லீப் குறையிற நேரம் மூளையோட செயற்பாடுகள்லேயும் குளறுபடிகள் ஏற்படும். ஸ்பெஷலி லாங் டேர்ம் குவாலிட்டி ஸ்லீப் குறைவாகிற நேரம் எல்லா விதமான நோய்களும் ஏற்படுறதுக்கான சான்சஸ் கூட. ஏனெண்டா மூளை கண்ட்ரோல் பண்ணுற எல்லா விடயங்களும் வந்து சீர்குலைறதுக்கான சந்தர்ப்பம் கூட. அது இல்லாமல் வளமையாக எங்களோட மூளையில் வந்து அன்றாட செயற்பாடுகளில் கழிவுகள் வந்து சேர்க்கப்படுற இந்த கழிவுகள் வந்து குவாலிட்டி ஸ்லீப் நாங்கள் எடுக்கிற நேரம் வந்து அது வந்து அகற்றப்படுற. தொடர்ந்து குவாலிட்டி ஸ்லீப் இல்லாத நேரம் இந்த கழிவு வந்து எங்களோட உடம்புல சேமிச்சப்பட்டு கேன்சர் மாதிரி நோய்கள் வரலாம். இல்லாட்டி உங்களோட ஏஜிங் ப்ராசஸ் வந்து குயிக்காக நடக்கலாம். அதாவது நீங்கள் சின்ன வயது தோற்றம் கூடுதலாக இருக்கலாம், அல்லது வயது போனதுக்கான நோய் அறிகுறிகளாக மறதி அந்த மாதிரி வேறு வயது போகிறதுக்கான நோய்கள் அந்த மாதிரி எதுவும் இருக்கலாம். இது இல்லாமல் தூக்கம் குறையிற நேரம் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து கூடுதலாக சுரக்கும். அதனால் ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் நோய், அதாவது டென்ஷன், ஹெடேக், மிக்ரேன், இல்லாட்டி இடுப்பு வலி, கழுத்து வலி அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளும் ஏற்படுத்த சான்சஸ் கூட. அது இல்லாமல் ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி அந்த மாதிரி ஃபீலிங்களும் இருக்கலாம். இது கிளினிக்கல் டிப்ரெஷன், ஆங்ஸைட்டின்றதை விட கவலையான ஒரு ஃபீலிங், பதட்டம், எந்த வேலை செய்கிறாண்டாலும் நாளைக்கு செய்கிற வேலையை பற்றி இன்றைக்கே கவலைப்பட்டு கொண்டு இருப்பாங்க. இல்லாட்டி சின்ன சின்ன விஷயங்களுக்கு கவலைப்பட்டு கொண்டு அந்த மாதிரி எல்லாம் மிக்கும். அது இல்லாமல் வந்து இரிட்டபிலிட்டி கூடுதலாகிக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கு கோபம் வரதுனால ஒர்க் பிளேஸ்லேயோ இல்லாட்டி வீட்லேயோ அடிக்கடி ஆர்கியூமெண்ட், கான்ஃப்ளிக்ட் அந்த மாதிரி எல்லாம் நடக்கும். இதெல்லாம் சேர்த்து வந்து மனுஷனோட குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை வந்து குறைச்சும். அதாவது வாழ்க்கை ஏதோ வாழ்கிறோம்ன்ற மாதிரி பெரிய சந்தோஷம் உண்டிக்காது. அது இல்லாமல் எங்களோட கொக்னிட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ்லேயும் நிறைய பிரச்சனைகள் வரலாம். அதாவது மெமரி, கன்சன்ட்ரேஷன், அட்டென்ஷன் அந்த மாதிரி எதுவுமே ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகாது தூக்கம் இல்லாட்டி. அது இல்லாமல் ஜட்ஜ்மெண்டல் வந்து நீங்கள் எப்படி எடுக்கிறது, டிசிஷன் மேக்கிங் இந்த மாதிரி எல்லாமே பாதிக்கப்படுறதுனால உங்களோட ஒர்க் பர்ஃபார்மன்ஸ் வந்து மிச்சம் குறைவாக இருக்கும். அப்போ நீங்கள் உங்களோட பொட்டென்ஷியலை விட குறைவாக தான் பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க. அப்போ ஒர்க் பிளேஸ்லேருந்து தான் உங்களோட ஃபேமிலி லைஃப்லேருந்து தான் உங்களோட கோல் செட் பண்ணுறது எல்லாமே வந்து குவாலிட்டியாக இருக்காது. பிளான்களும் பண்ணுறது மிச்சம் குவாலிட்டி இல்லாமல் தனிக்கும் செய்ய மாட்டீங்க. அது இல்லாமல் வந்து அநேகமான நேரங்களில் சோம்பேறித்தனமாக சும்மா ஈகிறதுக்கு தான் விரும்புவாங்க. அந்த வகையில் நிறைய பேர் ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் ஃபோன் யூஸ் பண்ணுற நிறைய சாப்பிட்றதுனால இது ரெண்டும் சேர்ந்து செடன்டரி லைஃப் ஸ்டைலுன்றதுனால ஒபிசிட்டி அந்த மாதிரி கண்டிஷன்ஸும் வந்து அதுக்கும் வேறு நோய்கள் எல்லாம் ஏற்படுறதுக்கான சான்சஸ் கூட. அது இல்லாமல் சம்டைம்ஸ் வந்து லாங் டேர்ம் தூக்கம் ஈக்கிறது எங்களுக்கு உண்மையிலே தூக்கம் இல்லாமல் ஈக்கிறது என்ன பிரச்சனைன்றே விளங்காது. ரீசெண்ட்லி ஒரு கேஸ் ஒன்று வந்து அக்ரெசிவ் பிஹேவியருக்கு ஒரு லேடி ஒன்று வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்பட்டா. அவக்கு வந்து நைட்டில் வேலை செஞ்சுக்கிறா, கம்ப்யூட்டரில் வேலை தான் நைட்டில் செஞ்சுட்டு அடுத்த நாள் சின்ன ஒரு கன்ஃப்ளிக்ட், ஹஸ்பண்டோடைய பிரச்சனையாகி பெரிய அக்ரெசிவ் பிஹேவியர் தான் காட்டிக்கிறா. அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வந்த உடனே இப்படி அக்ரெஷனாக இருந்தால் உடனே செடேட் பண்ண கொடுத்து அடுத்த நாள் தூங்கி எலிமினத்துக்கு போகிறோம். அவருக்கு எந்த ப்ராப்ளம்லையுமே இல்லை, மென்டல் ஹெல்த்தும் நல்லா இருக்குது. மெயின் ரீசன் வந்து அந்த தொடர்ந்து தூக்கம் இல்லாததுனால அந்த பிரச்சனை. அதனால் என்ன நடந்துன்னு சொன்னால் அவங்களோட வாழ்க்கையில் வேறு எத்தனையோ பிரச்சனைகள் உண்டு வந்து அவள் வந்து பிரெஸ்ட் ஃபீட் பண்ணி கொண்டிருக்கிறாள். அப்போ அந்த பிள்ளைக்கு மில்க் கொடுக்குறதுக்கு வழி இல்லை. அப்போ அதுக்கு வேறு என்ன சாப்பாடு அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். இப்போ மெடிக்கேஷன்ஸ் கொடுத்தா தாய் பாவிச்சிடன்னு சொன்னால் பிரெஸ்ட் ஃபீடிங்கில் எத்தனையோ பிரச்சனை அப்படி நிறைய குளறுபடிகள்
மெயினாக வந்து எங்களுக்கு தேவையான தூக்கத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளலை. அதே மாதிரி சின்னவங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அடலசன்ஸ் இல்லாட்டி அதை விட சின்ன பிள்ளை அவங்களுக்கும் வந்து தூக்கம் வந்து இதே மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுத்தும். இதை விட எக்ஸ்ட்ரா அடிஷனல் வேறு பிரச்சனைகளையும் அவங்களோட மூளை வளர்ந்து கொண்டிருக்கிறதுனால அது சம்மந்தமான சிக்கல்களும் ஏற்படலாம். அவங்க இரிட்டபிள் ஆகிறதுனால அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸோடு சண்டைகள் பிடிச்சி கொள்வாங்க. அந்த மாதிரி பிரச்சனைக்கும் அது இல்லாமல் ஸ்கூலில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் மிச்சம் குறைவாய்க்கும். அட்டென்ஷன், கன்சன்ட்ரேஷன், இந்த மாதிரி மெமரி இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால ஸ்கூலில் மார்க்ஸ் எல்லாம் குறைவாக தான் எடுப்பாங்க. அது இல்லாமல் ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் மாதிரி இருக்கிறதுனால சின்ன வேலை அவங்களே பெரிய சாத்தம் விளங்கும். ஸ்பெஷலி ஸ்கூலில் ஹோம் ஒர்க் கொண்டு கொடுத்தா எப்படி செய்கிறன்னு கூட அவங்களுக்கு கஷ்டமாயிக்கும். எப்படி செய்கிறது அதை பற்றி யோசிச்சுவாங்க. இல்லாட்டி ஸ்கூலில் போனால் டீச்சரை ஏசுவாங்க. அந்த மாதிரி இந்த நேரம் இந்த மாதிரி சிந்தனைகளோடு தான் நிற்பாங்க. அப்போ அவங்களுக்கும் சரியான கஷ்டமாக இருக்கும். இதனால் ஒவ்வொருத்தரும் வந்து தனக்கு தேவையான தூக்கத்தை நாங்கள் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கொள்ளணும்னு சொல்லி ஃபேமிலியில் கட்டாயம் ஒரு சிஸ்டம் உண்டிக்கணும். பெட் டைம் இந்த மாதிரி இருக்கணும். அதில் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிக்கொள்ளணும். இது இல்லாமல் சிலவங்களுக்கு வந்து வேறு பிரச்சனைகளால், அதாவது மென்டல் ஹெல்த் பிரச்சனையோ இல்லாட்டி ஃபிசிக்கல் ஹெல்த், நியூரலஜிக்கல் பிரச்சனை, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கும் தூக்கம் இல்லாமகிற அந்த மாதிரிகளுக்கு ட்ரீட்மெண்ட், மெடிக்கேஷன் ட்ரீட்மெண்ட்ஸும் பிஹேவியர் ட்ரீட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் மீகிற. அது இல்லாமல் தூக்கம் குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் குறையிற நேரம் மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம் உள்ளார்கள் வந்து அந்த பிரச்சனைகள் வந்து கூடுறதுக்கும் சந்தர்ப்பம் கூட. அது இல்லாமல் இல்லாதவங்களுக்கும் நிறைய இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படலாம். அப்போ இந்த விஷயத்தெல்லாம் நாங்கள் கன்சிடர் பண்ணி கட்டாயம் வந்து எங்களோட தூக்கத்தை எடுக்கிறதுக்கு வந்து குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப்பை வந்து கட்டாயம் மெயின்டைன் பண்ணணும். ஏனென்றால் நிறைய பேர் வந்து நைட்டில் முழித்து காசு சம்பாதிச்சிட்டேன். நாங்கள் காசு சம்பாதிச்சிட்ட மெயின் ரீசனே என்னென்னா ஹெல்த்தியாக வாழ்கிறதுக்கு. அந்த ஹெல்த் இல்லாமல் நோயோடு வாழ்கிறதுல எந்த பிரயோசனமும் இல்லை. மனுஷன குவாலிட்டி ஆஃப் லைஃப்பும் குறைவாய்க்கும், மற்றது ஆயுட்காலமும் குறைவாய்க்கும். நிறைய நோய்கள் ஏற்படுறதுனால சாதாரணமாக நோய் இல்லாமல் தூக்கம், சின்ன சின்ன பிரச்சனைகள் உள்ளவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்லீப் குவாலிட்டியை கூட்டி கொள்ளலாம்னு சொல்லி நான் வேறொரு வீடியோவில் போடுறேன். அது இல்லாமல் மென்டல் ஹெல்த் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸில் இருந்தால், அல்லது குழந்தை வளர்ப்பு, அடலசன்ஸ் பிஹேவியர்ஸ், ரிலேஷன்ஷிப், ஹஸ்பண்ட் ஒய்ஃப், எந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் ஏதாவது உங்களுக்கு சைக்காலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவில் தெரிஞ்சுக்கொள்ளணும்னு சொல்லலாம் கமெண்ட்டில் போடுங்க. அது சம்மந்தமாக தெளிவாக நான் பேசுகிறேன். மீண்டும் ஒரு மென்டல் ஹெல்த் சம்மந்தமான வீடியோவில் சந்திப்போம்.